சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட லக்ஷ்மி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்முடைய பாரம்பரியமே, நமது தெம்பே, நமது கலாச்சாரம் பண்பாடு தான். அதிலும் கூட்டு குடும்பம் என்பது நமது சொத்து. ஆனால் இதெல்லாம் இப்போ சிதைகிறதோ என்ற எண்ணம் உண்டாகுது. கூட்டு குடும்பத்தில் பெற்றோர் வேலைக்கு சென்றாலும் கூட வீட்டில் இருக்கும் பெரியோர், தாத்தா பாட்டி, மற்ற உறவினர்கள் குழந்தைகளை நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்க. குழந்தைகள் பெற்றோர் மட்டுமின்றி ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் அரவணைப்போடு வளர்ந்தனர். பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலின்னு கூட்டு குடும்பத்தை தவிர்த்து கணவன், மனைவி, பிள்ளைகள் அல்லது பிள்ளைங்கிற மாதிரி சின்ன குடும்பமாக வாழுறாங்க. அதைத்தான் விரும்புகிறாங்க. இதனால் பெரியவர்களின் அரவணைப்பு இல்லாமல் போயிடுச்சு. பெரியவர்களின் அறிவுரை, ஆலோசனை கிடைக்காம போகுது. அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கூட போதும் என்ற மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. சகோதர சகோதரி இல்லாமல் தனியாக வளரும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யுது. இது சிங்கிள் சைல்டு சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுது. லக்ஷ்மி மேடம், பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்னு ஒரு சொலவடை உண்டு. வயதில் மூத்தவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அவர்களது அனுபவம்லாம் நமக்கு பாடம். அவர்களுக்கும் வயதான காலத்தில் தனிமை வாட்டும், உடல் உபாதைகள் வரும். பெரியவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அவர்களுக்கு தகுந்த உணவு வகைகளை அப்பப்போ கொடுக்கணும். உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் வயதில் சின்ன குழந்தைகளுக்கும் மூத்தவர்களுக்கும் இருக்காது. உடம்புல எதிர்ப்பாற்றல் தரும் குணங்களில் பூண்டு முக்கிய பங்காற்றுது. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, புழு தொற்றுக்களை கட்டுப்படுத்த பூண்டு உதவுது. பூண்டு சாப்பிட்றதுனால இதயத்துக்கு பலம், இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்கும். உடம்பில் உள்ள கொழுப்பையும் கரைக்க வல்லது பூண்டு. பூண்டில் உள்ள அலைல் சல்ஃபைடு என்ற வேதிப்பொருள் புற்றுநோய் எதிர்ப்பானாக செயல்படுது. சரி, பூண்டை எப்படி சாப்பிட்றது? வேக வச்சோ நெருப்பில் சுட்டோ சாப்பிடலாம், அல்லது பூண்டு பால் தயார் பண்ணியும் சாப்பிடலாம். பூண்டு பாலில் பனங்கற்கண்டு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து குடிக்கலாம். இதன் மூலம் சளி, காய்ச்சல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். முகப்பரு தொந்தரவு வராது. பூண்டு பாலை முகத்தில் தடவி காய வச்சு அப்புறம் கழுவணும். வாயு தொல்லை, வாயு பிடிப்பு, கை கால் வலி உள்ளவர்கள் பூண்டு பால் குடித்தா நல்ல பலன் உண்டு. நாம் பூண்டை சாதாரணமாக நினைக்கிறோம். உடல் பருமனை குறைத்து இதயத்தில் ஏற்படும் அடைப்புகளையும் நீக்குது, கொழுப்பையும் குறைக்குது. லக்ஷ்மி மேடம், வயதில் மூத்தவர்களையும் சாதாரணமாக தானே நினைக்கிறோம், பூண்டை போல, வெங்காயத்தை போல. அப்படி அல்ல. மிகவும் முக்கியமானவர்கள். பூண்டு பாலை வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். குடித்தா உடம்புல நேரடியாக வினை புரிய ஏற்றதாக இருக்கும். அதனால் தினமும் காலையில் பூண்டு பாலை குடிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்துங்க. வீட்டில் இருக்கும் பிள்ளைங்களுக்கும் இளவட்டங்களுக்கும் பழக்கப்படுத்துங்க. இது போன்ற கை வைத்திய முறைகளையெல்லாம் நமது பெரியோர்கள் தான் நினைவில் வச்சு சொல்லுவாங்க. அவங்க இல்லைன்னா இவற்றையெல்லாம் மறந்துடுவோமே. மறக்கலாமா? பழசை எப்பவும் மறக்கக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.